அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து அட்டைதாரர்களுக்கும் மாதம் ரூபாய் 4000 உதவித்தொகை கிடைக்க போகிறது. இதை பற்றின முழுமையான அப்டேட் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச் மற்றும் ஏஏஒய் இந்த 3 ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் அதாவது இந்த மாதத்தோட 31ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசம் கொடுத்திருக்கிறாங்க கைரேகை பதிவு செய்ய சொல்லி, சரிங்களா? இந்த கைரேகை கண்டிப்பாக கட்டாயம் நீங்க பதிவு செய்தே ஆக வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஆதார் அட்டையை இணைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மொபைல் நம்பர், ஓகேங்களா, அதையும் இணைக்க வேண்டும். சப்போஸ் நீங்க இணைக்கப்படவில்லை என்றால் இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளும் ரத்து செய்யப்படும் என்று தமிழக அரசு அதிரடியாக முடிவெடுத்திருக்கிறாங்க. எப்படி நம்ம அப்டேட் பண்ணணும், வீட்டில இருந்தே நம்ம எப்படி அப்டேட் பண்ணிக்கணும், மொபைல்லே எப்படி நம்ம அப்டேட் பண்ணிக்கணும், ஒருவேளை தெரியாதவங்க நெட் சென்டர்ல போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும், ஸோ இது எந்த தேதிக்குள்ள நீங்க பண்ணணும், எல்லா டீடைல்ஸுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இப்பொழுது மாதம் மாதம், ஓகேங்களா, மகளிர் உரிமை தொகை, குடும்ப தலைவிகளுக்கு மாதம் மாதம் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இதுல நிறைய குடும்பங்கள், அதாவது கிட்டத்தட்ட 2 கோடி பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேர் மட்டும்தான் தற்போது 1000 ரூபாய் மாதம் மாதம் வாங்கி பயன்பெற்றுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில மீண்டும், ஓகேங்களா, மீதி இருக்கிற அந்த 1 கோடி பேரு மீண்டும் அப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அது எப்போல இருந்து அப்ளை பண்ணணும், ஸோ அதே மாதிரி இந்த தடவை கிட்டத்தட்ட நமக்கு பாத்தீங்கன்னா அப்ளை பண்ற அனைவருக்குமே இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்க போகிறது அப்படின்றதுக்கான முழு அப்டேட்டுமே நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இதை பத்தின முழுமையான அப்டேட் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய அரசு ஸ்கீம்ஸ் அப்டேட்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுதான், மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடணும், மறக்காம ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணிடணும், மறக்காம லைக் பண்ணிடணும், சரிங்களா? சரி, ஓகே, வாங்க இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 4000 ரூபாய் உதவித்தொகை இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கு எப்படி கிடைக்கும், எப்போது கிடைக்கும் அப்படின்றதுதான் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இல்லையா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா, குடும்ப அட்டை வைத்துள்ளவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. வீட்டிற்கே வரும் ரேஷன் கடை ஊழியர்கள், அதாவது ரேஷன் கடை ஊழியர்களே தங்களுடைய வீட்டிற்கே ஒவ்வொரு வீடு வீடாக சென்று இதை பண்ண போறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த மாதம் மாதம் மகளிர் உரிமை கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் மாதம் கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா பயன்பெற்றுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. மாதம் மாதம் 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இப்ப புது அப்டேட் என்ன அப்படின்னா, இதுவரை, ஓகேங்களா, மகளிர் உரிமை தொகை வாங்காத இருக்காங்க இல்லையா, போன தடவை அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களும், அப்ளை பண்ணி எந்த விதமான அமௌண்ட்டும் வராதவங்களும், ஸோ இப்போ வரக்கூடிய ஜூன் மாதம் 1ஆம் தேதியில இருந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பம் பாத்தீங்கன்னாக்கா நீங்க போட சொல்லியிருக்கிறாங்க. இந்த தடவை பாத்தீங்கன்னாக்கா மீண்டும் ஃபில்டர் தான் பண்ண போறாங்க தகுதியான நபர்களுக்கு ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா போன தடவைல பாத்தீங்கன்னாக்கா 2 கோடி பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுல 1 கோடிக்கு பேர் மட்டும் தான் கிடைச்சது. இந்த தடவை மீதி இருக்கிற அந்த 1 கோடி பேர் அப்ளை பண்ணாங்கன்னா அதுல கிட்டத்தட்ட 95% அதாவது அப்ளை பண்ற முக்காவாசி பேருக்கு எல்லாருக்குமே இந்த அஹ், மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறதுக்கு அனைத்து விதமான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நீங்க மாதம் மாதம் 4000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்களே, ஸோ அது எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ அதுதாங்க இதுல உண்மை. என்னன்னா, இப்போ இது வரைக்கும் மாதம் மாதம் ரூபாய் 1000 வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது ரெகுலரா வந்துட்டு இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னாக்க புதுசா இப்போ மகளிர் உரிமை திட்டத்துக்கு அப்ளை பண்றவங்களுக்கு ஊக்கத்தொகையாக, அதாவது போன வருஷம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 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 வருஷத்துக்கு ஒரு வருஷமா பக்கமா எல்லாருமே மாதம் மாதம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து இப்போ புதுசா அப்ளை பண்ணி செலக்ட் ஆகுறவங்களுக்கு முதல் மாதமே மகளிர் உரிமை தொகை, அதாவது ஊக்கத்தொகையாக, உதவித்தொகையாக
ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது தற்போதைய வேளாண் பட்ஜெட் கூட்டத்தில், அதாவது பாத்தீங்கன்னா 2025 டு 2026ஆம் ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. அந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல தான் இந்த தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அதே மாதிரி விண்ணப்பங்கள் போடுறது எல்லா தீர்மானங்களுமே அந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல தான் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க இது நம்ம தெளிவா தெரிஞ்சாச்சுல. இது வந்து வரக்கூடிய ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு மீண்டும் நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? அதனால தெளிவா இருங்க. சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. இந்த தடையும் விழிச்சுக்கோங்க. ஓகேங்களா? முழிச்சுக்கோங்க. சோ அத வந்து தெளிவா பாத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ரேஷன் அட்டை, அதாவது இந்த என்பிஹெச்ஹெச் கார்டுகளுக்கும் பிஹெச்ஹெச் மற்றும் ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. அது என்ன அப்டேட்ன்றதை தெளிவா பார்க்கலாம். இந்த அப்டேட் வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியா தான் வெளியிடுவாங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். சரிங்களா? சோ அதன் அடிப்படையில பார்க்கும்போது என்னன்னா, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள், ஓகேங்களா, ரேஷன் அட்டைகள் இந்த 3 ரேஷன் அட்டை வைத்திருக்காங்க இல்லையா, ஏஏஒய் மற்றும் பிஹெச்ஹெச் மற்றும் என்பிஹெச்ஹெச் இந்த 3 குடும்ப அட்டைகளில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் விற்பனை முனைய இயந்திரத்தில் கைரேகை மூலம் ஆதார் பதிவு செய்ய வேண்டும். முதல்ல உங்களுடைய இந்த 3 வகை அட்டைகள், ஓகேங்களா, என்பிஹெச்ஹெச் கார்டுகள் மற்றும் பிஹெச்ஹெச் கார்டுகள் மற்றும் ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களும் அட்டையில் உள்ள அனைத்து பெயர்களும், ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு அட்டையில வந்து 10 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் ஒரு அட்டையில வந்து 5 பேர் இருப்பாங்க, ஒரு சில அட்டையில 2 பேர் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அட்டையில எத்தனை பேர் பெயர் இருக்குதோ அவங்க எல்லாருமே முதல்ல அரிசி வாங்குறாங்க இல்லையா, கூட்டுறவு கடைகள்ல போகக்கூடிய இப்போ ஒரு மிஷின் வந்திருக்கு இல்லையா, அந்த மிஷின்ல போயிட்டு நீங்க கைரேகை பதிவு செய்யணும். உங்களுடைய ஆதாருமே அப்டேட் பண்ணணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம உங்களுடைய மொபைல் நம்பரும் அப்டேட் பண்ணணும். மொபைல் நம்பர் எதற்காக அப்டேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் வாங்குறோம், நம்ம ரேஷன் அட்டைக்கு என்னென்ன பொருட்கள்லாம் விற்பனை பண்றாங்க விற்பனையாளர்கள், சோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். எதற்காக தான் ஆதார் அப்டேட், ஓகேங்களா? சோ அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்துக்காகவும் இன்னொரு காரணத்துக்காகவும் இந்த கைரேகை பதிவு செய்யறாங்க. என்னன்னா, இது இது இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெளிநாடுகளுக்கு வந்து பயணம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம அங்கேயே போயிட்டு செட்டில் ஆகக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. சோ அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து எனக்கு அரிசி தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னாக்க அரிசியே வாங்குறது இல்ல. சோ அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க, எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க, அரிசி வந்து வேண்டான்றவங்களுக்கு வந்து அரிசி போடாத அதாவது பாத்தீங்கன்னாக்க என்பிஹெச்ஹெச், என்சி கார்டு வாங்கிட்டீங்கன்னா நீங்க எந்த விதமான அரிசியும் வாங்க முடியாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க, ஒரு இந்திய குடிமகன் என்பதற்கான ஒரு அடையாளத்திற்காக மட்டும் இந்த ரேஷன் அட்டை வச்சுக்கலாம். அப்படின்றதுக்காக நீங்க அதாவது அரிசி வேணான்றவங்க அந்த மாதிரி வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க வெளிநாடுகளுக்கு போனவங்களுக்கும் சரி, இல்ல வந்து இறந்து போனவர்களுக்கும் சரி, அரிசி வந்து பாத்தீங்கன்னா தானாவே வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா, அதுல வந்து ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா, அதுல 2 பேர் 3 பேர் இல்ல, இங்க இல்ல, தமிழ்நாட்டுல இல்ல அப்படின்னா, அவங்களுக்குமே சேர்த்து அரிசியும் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த இது எல்லாமே குறைக்கிறதுக்காக தான் தமிழக அரசு வந்து அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க. என்னன்னா, இப்போ 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருமே கைரேகை பதிவு செய்யணும், ஆதார் அப்டேட் செய்யணும், மொபைல் அப்டேட் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவான அப்டேட்டும் கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? இந்த பணியை இத்தனை நாட்களாக கடையில் செய்து வந்த ரேஷன் கடை பணியாளர்கள் தற்போது வீடுகளுக்கே சென்று கைரேகை பதிவு செய்கிறார்கள். வேலூர் மாவட்டத்தில் இந்த பணிகள் தற்போது தீவிரமாக நடந்து வருகிறது. இது வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியா வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்து சீக்கிரமா கூட வரலாம். ஏன்னா வந்து இது வந்து பாத்தீங்கன்னாக்க சீக்கிரமாவே நடத்தி முடிக்கணும். ஏன்னா வந்து இது எல்லாமே ரொம்ப அவசியமானது. ரேஷன் கார்டு வைத்துள்ள குடும்பத்தினர் அனைவரும் கைரேகை பதிவு செய்ய வேண்டியது அவசியம். கைரேகை பதிவு செய்யாவிட்டால் அவர்கள் ரேஷன் பொருட்கள் பெற இயலாது. நீங்க கைரேகை பதிவு செய்யல, ஆதார் அப்டேட் செய்யல, மொபைல் நம்பர் அப்டேட் செய்யல அப்படின்னா உங்களுக்கு ரேஷன் கடைகள்ல எந்த விதமான பொருட்களும் கிடைக்காது. ரேஷன் கடை செல்லாது. ரேஷன் கார்டு வந்து செல்லாது. எந்தெந்த கார்டுகள் அப்படின்னா என்பிஹெச்ஹெச் மற்றும் பிஹெச்ஹெச் மற்றும் ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டைகள். சரிங்களா? யாருடைய கைரேகை உள்ளதோ அவர்கள் மட்டுமே ரேஷன் கார்டுடன் வந்து பொருட்களை பெற முடியும் என்கிற நிலை இப்போது தள்ளப்பட்டிருக்கிறது. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப இது ஒரு நல்ல விஷயமும் கூட. ஓகேங்களா? இந்நிலையில் முறைகேடுகளை தடுப்பதற்கான வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் ஏஏஒய், பிஹெச்ஹெச் மற்றும் என்பிஹெச்ஹெச் குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் விற்பனை முனைய எந்திரத்தில் கைரேகை மூலம் ஆதார் பதிவு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதற்கான பணிகளை முழுவீச்சில் ரேஷன் கடை பணியாளர்கள் தமிழகம் முழுவதும் மேற்கொண்டு வருகிறார்கள் அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா?
அடுத்ததா அந்த வகையில் வேலூர் மாவட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்களிடம் கைரேகை பதிவு செய்யும் பணி நடந்து வருகிறது. தற்போது வரை வேலூர் மாவட்டத்தில் 86% குடும்ப அட்டைகள் மட்டுமே கைரேகை அல்லது கருவிழி மூலம் பதிவு செய்கிறார்கள். மீதமுள்ளவர்கள் பதிவு செய்யாமல் உள்ள நிலையில் அவர்கள் வருகின்ற 30ஆம் தேதிக்குள் ரேஷன் கடையை அணுகி கைரேகை அல்லது கருவிழி மூலம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்ற அறிவித்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் பிற மாவட்டங்களில் வேலை நிமித்தமாக தங்கியிருந்தால் அங்குள்ள ரேஷன் கடைகள் சென்று கைரேகை மூலம் ஆதார் எண்ணை பதிவு செய்து கொள்ளலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், நோயாளிகள் மற்றும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வீட்டிற்கே சென்று கைரேகை பதிவு செய்யும் சிறப்பு திட்டம் தொடங்கியிருக்கிறது. அதன்படி ரேஷன் கடை பணியாளர்கள் அவர்கள் வீடுகளுக்கே சென்று கைரேகை பதிவு செய்து வருகின்றனர் அப்படின்றத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. தற்போது வேலூர் மாவட்டத்தில் இந்த பணி தீவிரமாக நடந்து வருகிறது. ரேஷன் கடை ஊழியர்கள் வீடுகளுக்கே சென்று பதிவு செல்லும் நிலையில் நடைமுறையில் சில சிக்கல்களை அவர்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள். ஏனெனில் ரேஷன் அட்டையில் உள்ள முகவரிக்கு பதிவு செய்ய சென்றால் அவர்கள் அந்த வீட்டில் வசிப்பதில்லை. அவர்கள் வேறு இடத்திற்கு மாறி வசிப்பது நடக்கிறது. அவர்கள் புதிய முகவரியை அப்டேட் செய்யாமல் விடுவதால் பணியாளர் முகவரி தெரியாமல் தவித்து போய் இருக்கிறார்கள். பல்வேறு சிரமங்களுக்கு நடுவிலும் ரேஷன் கடை பணியாளர்கள் கைரேகை பதிவு செய்து வருகிறார்கள். இன்னும் பதிவு செய்யாதவர்கள் பதிவு செய்யலாம் என்று கோரிக்கை வைத்தனர் அப்படின்றத மென்ஷனோட சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே ரொம்ப அப்டேட். இது ரொம்ப தேவைப்படுகின்ற ஒரு அப்டேட் தான் எல்லாருமே சீக்கிரமா நீங்க அப்டேட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம 4000 ரூபாய் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுதுன்றதையும் தெளிவா அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கான வீடியோ அப்டேட் கவர்மெண்ட் அப்படியே அஃபிஷியல் ஸ்கீம் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு முக்கியமான கவர்மெண்டோட ஸ்கீம்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.